ஹே டியூட்ஸ், நமக்கு மட்டும் ஏன்டா இட்லி சாஃப்டாக இல்லாமல் ஹார்டாக வருதுன்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், இட்லி சும்மா சூப்பராக வரும். நான் 4 டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். ரெண்டையும் தனித்தனி பவுலில் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கலாம். அந்த உளுந்தில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 ஹவர்ஸ் நல்லா ஊறினதும் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்தை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். 25 மினிட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே தடவை நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி முடித்ததும் நம்ம ஊற வச்சுருக்க இட்லி அரிசியை நெக்ஸ்ட்டு அரைக்கணும். இந்த இட்லி அரிசியை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. 10 மினிட்ஸ் அரைச்சி எடுத்தால் போதும். இந்த இட்லி அரிசியை போடும்போதே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தையும் நம்ம இப்போ அரைச்சிருக்க இட்லி அரிசியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 8 ஹவர்ஸ் அப்புறம் அடுத்த நாள் காலையில் இட்லி சுட்டால் இட்லி சும்மா சூப்பராக